வணக்கம், நான் கீதா அன்பழகன். இன்றைக்கி என்ன பதிவு நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த குரு பெயர்ச்சியில் இந்த பொருட்களில் நம்மளுடைய பணத்தை வைத்து நம் பூஜை அறையில் வைக்கணும். அதை 24 மணி நேரம் கழித்து குரு ஓரையில் நம்ம பணம் வைக்கிற பீரோவிலையோ பெட்டிலையோ எடுத்துகிட்டு போயிட்டு வைக்கணும் அப்படின்றத பற்றின பதிவு தான். இது ஏன் இப்படி வைக்கணும் அப்படின்னா, பண வரவு, தன வரவு, மகாலட்சுமி கடாட்சம், செல்வ செழிப்பு, பணத்தடை, செல்வத்தடை அத்தனையும் நீக்கி வற்றாத செல்வம் நமக்கு வருவதற்காக செய்கின்ற பரிகாரம். சரி, இதை வச்சா இப்படி வந்துருமா அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணாதீங்க. கண்டிப்பாக ஒவ்வொரு தானியத்திற்கும் ஒவ்வொரு கிரகங்கள் ஆதிக்கமாக காரகத்துவமாக இருக்கின்றன. அந்த பொருட்களை நாம் வாங்கி பயன்படுத்தும் பொழுதோ, சாப்பிடும் பொழுதோ, இல்லது தானமாக கொடுக்கும் பொழுதோ, அதை நாம் அதிகமாக அதை யூஸ் பண்ணுறோம், வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அதனுடைய தன்மை நமக்கு கண்டிப்பாக அந்த வைப்ரேஷன் சொல்லுவோம், அது கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருக்கும். அதனால் அதுவும் அந்த நேரம், காலம், ஓரை, அந்த நேரம், முகூர்த்தம் அதெல்லாம் சேர்த்து அந்த நேரங்களில் செய்யும் பொழுது அதனுடைய பலன் பல மடங்காக நமக்கு வரும். அதனால் முடிந்தவர்கள், நம்பிக்கை உள்ளவர்கள் கண்டிப்பாக இதை செய்து பாருங்கள். ரொம்ப எளிமையானது தான், ஆனால் செய்தால் பலன் கண்டிப்பாக கிடைக்கும். நம்பிக்கையோடு செய்யுங்க. சரி, இது என்ன செய்யணும், எப்படி செய்யணும் அப்படின்னு சொன்னால், நாளை 1 மணிக்கு குரு பயிற்சி நடக்கிறது. குரு சுக்கிரன் வீட்டிற்கு செல்கிறார். அதனால் நாளைய 1 மணிக்கு மேலே இந்த விஷயத்தை நீங்கள் செய்யணும். எப்படி செய்யணும் அப்படின்னு சொன்னால், ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துக்கோங்க, இல்லை பீங்கான் எடுத்துக்கோங்க, இல்லை மண். இதை எடுத்துட்டு இதில் நீங்கள் நல்லா ஒரு 3 புடி அளவுக்கு வெள்ளை மூக்கடலையை கொட்டிக்கோங்க. அதை பரப்பிட்டு அதன் மேலே மொச்சை, அந்த வெண்மொச்சை, இந்த வெண்மொச்சை என்பது சுக்கிரன் ஆதிக்கம் கொண்டது. இந்த வெண்மொச்சையை அதன் மேலே கலந்து இரண்டையும் ஒன்றன் மேல் ஒன்றாக கலந்துருங்க. கலந்துட்டு அதில் 3 1 ரூபாய் நாணயங்கள் அதில் வையுங்க. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் 6 1 ரூபாய் நாணயங்கள், 3 இல்லைன்னா 6 உங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை வைங்க, அது தவறில்லை. இல்லைன்னா பொதுவாக 1 ரூபாய் நாணயமும் வைக்கலாம். அதை வச்சுட்டு அதன் மேலே வாசனையான இந்த முல்லை மலர் சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, அந்த முல்லை மலர் வைங்க. வச்சுட்டு ஒரு பச்சை கற்பூரம் அது மேலே வச்சுடுங்க. வச்சு சின்ன துண்டாக வைங்க. வச்சு இதை கரெக்டாக 1 மணிக்கு மேலே செய்யணும். 1லேருந்து 2க்குள்ளே புதன் ஓரையில் செஞ்சு வச்சுடுங்க. அதாவது பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்வார்கள். அவ்வளவு அற்புதமான ஒரு புதன் ஓரையில் இந்த குரு பகவான் சுக்கிர வீட்டுக்கு போகிறார். அது ரொம்ப மகாலட்சுமி கடாட்சம். புதனும் சுக்கிரனும் சேர்ந்தாலே ஒருவருடைய ஜாதகத்தில் மகாலட்சுமி அம்சம் அவர்களுக்கு நிறைந்திருக்கும் என்று அர்த்தம். அந்த மாதிரி ஒரு புதன்கிழமையில் புதன் ஓரையில் இந்த குரு பெயர்ச்சி நடக்கிறது. அந்த பச்சை கற்பூரத்து மேலே உங்ககிட்ட தங்கம் இருந்தால், உங்கள் ஒரு மோதிரமோ கம்பளோ அது மாதிரி இருந்தால் கூட அதன் மேலே வச்சு வைங்க. சரிங்களா? அப்படி வச்சுட்டு உங்களுடைய நல்லா மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. உங்கள் இஷ்ட தெய்வம், குலதெய்வம் எல்லாத்தையும் நீங்கள் மனதார பிரார்த்தனை பண்ணின்னு, என்னுடைய இந்த ஆண்டு முழுவதும் எனக்கு தங்க நகை சேரணும், வருகின்ற அட்சய திருதியில் நான் தங்கம் வாங்கணும், எங்கள் வீட்டில் ஆடை ஆபரணங்கள் பணப்புழக்கம் ஏற்படணும், செல்வ செழிப்பு ஏற்படணும், என்னுடைய கடன்கள் எல்லாம் தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய வசதிக்கு ஏற்ப நீங்கள் என்னென்ன வேண்டிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் மனதார வேண்டிக்கின்னு அந்த கப்பை அப்படியே பூஜாரியில் வச்சுடுங்க. நாளைக்கு புதன்கிழமை புதன் ஓரையில் வச்சுட்டிங்க அப்படின்னு சொன்னால், நாளை மறுநாள் வியாழக்கிழமை குரு பயிற்சி எல்லாம் முடிஞ்ச பிறகு வியாழக்கிழமை காலை 6 to 7 குரு ஓரையில் அந்த கப்பை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் பணம் வைக்கிற இடத்துல அப்படியே வச்சுடுங்க. திறந்தபடியே இருக்கட்டும், அதை மூடாதீங்க, திறந்தபடியே வச்சுடுங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட பணப்பழக்கம் ஏற்பட்டது, உங்கள் கையில் ஏதோ ஒரு வருமானம் நீங்கள் அதை யூஸ் பண்ண போகிறீங்க, பயன்படுத்த போகிறீங்க அப்படின்னா அந்த காசை அந்த தானியத்து மேலே அந்த கப்பில் வச்சு எடுத்து செலவு செய்யுங்க. அப்படி செலவு செய்யும் பொழுது போன பணம் பல மடங்கு
மடங்காக உங்களுக்கு திரும்பி வரும். அந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள், உங்களுக்கு அது எப்படிப்பட்ட பலனை கொடுக்கறது என்று. உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் கண்டிப்பாக இதை செய்யுங்க, நல்ல பலன் கண்டிப்பாக கிடைக்கும். இது வருடத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு விசேஷமாக வந்திருக்கு. ஏன்னா போன வாட்டி மேஷ ராசியில் இருந்தது, இந்த வாட்டி தான் இந்த முறை அது சுக்கிரன் வீட்டுக்கு வருகிறது. சுக்கிரன் என்றால் மகாலட்சுமி, அதனால் குருவும் மகாலட்சுமி சேருகின்ற அற்புதமான ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. முடிஞ்சவங்க கண்டிப்பாக பயன்படுத்திங்க. சரி, நான் 1 மணிக்கு ஆஃபீஸ் போயிடுவேன், என்னால் அந்த மதிய நேரத்தில் செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க நாளை மாலை கூட நீங்கள் இதை நீங்கள் செய்யலாம். குரு ஓரையில் செய்யலாம், சுக்கிர ஓரையில் செய்யலாம், புதன் ஓரையில் செய்யலாம், சந்திர ஓரையில் செய்யலாம். இந்த 4 ஓரைகளில் உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ அப்போ செஞ்சு நாளைய பொழுது வச்சுடுங்க. புதன்கிழமையில், வியாழக்கிழமையில் நீங்கள் எடுத்து நீங்கள் பணம் வைக்கிற இடத்துல வச்சுடுங்க இந்த கப்பை. சரிங்களா? இது அப்படியே 3 மாதம் 6 மாதம்னா கூட நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் பூச்சி வர மாதிரி தெரிஞ்சதுன்னா அந்த நாணயத்தையும் அந்த நீங்கள் வச்சுருக்க நகையையும் எடுத்துருங்க. மீதி தானியங்களை நல்லா ஊற வச்சு மறுநாள் அந்த பசுவுக்கு கொடுத்துருங்க. திரும்பவும் புதுசாக இது மாதிரி செய்து வைங்க. இந்த ஆண்டு குரு பெயர்ச்சி முடிகிற வரை நம்ம வீட்டில் இந்த 2 தானியமும் ஒன்றாக இணைந்து, அத்துடன் தங்கமும் நம்மளுடைய காசும் சேர்ந்து இருக்கும் பொழுது, பணமும் சேர்ந்து இருக்கும் பொழுது, இந்த ஆண்டு நமக்கு பலவிதமான மாற்றங்களை, நல்லதொரு வாய்ப்புகளையும் கொண்டு வரக்கூடியதாக அமையும். இந்த கிரகங்கள் நமக்கு ஒத்துழைக்கும். சரிங்களா? நம்பிக்கையோடு செய்யுங்க, நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.